வெல்கம் டு ரெசிபீஸ் வித் முகமதியா. இன்னைக்கு நம்ம நல்ல டேஸ்டியான மஷ்ரூம் பிரியாணி ஈஸியான மெத்தடில் பர்ஃபெக்டாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1/4 கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா 2 வாட்டி அலசிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பாத்திரத்தில் நெய் 1 டீஸ்பூன், சன்ஃப்ளவர் ஆயில் 50 ml சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலைலாம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோட 3 ஏலக்காவையும் தட்டி சேர்த்துக்கலாம். ஏலக்காயை தட்டி சேர்த்தா நல்லா பிரியாணி வாசனையாக இருக்கும். நல்லா வெங்காயம் இந்த அளவு கலர் அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வடை போக நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ ஒரு பாதி கைப்பொடி புதினாவும் பாதி கைப்பொடி மல்லி இலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 டீஸ்பூன் கல் உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் நல்ல தக்காளியை சாஃப்டாக அளவுக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா தக்காளியை மசிச்சு விட்டுட்டு 1 டீஸ்பூன் மிளகாய் தூளும் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ 50 ml தயிரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க காளானையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் காளானை வேக விட்டுக்கலாம். இப்போ நல்லா காளான் தண்ணி விட்டு வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இன்றைக்கி 1.5 கப்பு அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு 3 கப்பு தண்ணி சேர்த்து அதோட 2 பச்சை மிளகாயும் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 6 to 7 நிமிஷம் நல்லா தண்ணி கொதித்து வரட்டும். இந்த ஸ்டேஜில் நல்லா தண்ணி கொதி வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸும் சேர்த்துட்டு அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு தேவைன்னா கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஊற வச்சிருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணி இல்லாமல் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வெந்து வரட்டும். அரிசியும் தண்ணியும் நல்லா ஒரே லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பழைய தோசைக்கல்லை வச்சு அதில் தம் வச்சிடலாம். தம் வைக்க ஒரு 10 நிமிஷம் தம் வச்சுட்டு சிம்லையே அப்போ 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா பர்ஃபெக்டாக மஷ்ரூம் பிரியாணி அடிப்பிடிக்காமல் குழையாமல் நல்லா உதிரியாக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக அரிசியும் வெந்து அழகாக வந்துடுச்சு.
இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.